ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இது வந்து துணி தைக்கிற ஊசி. இது வந்து இதுக்கு நூல் கோக்கிறதுக்குன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை வந்து இப்படி பிடிச்சிக்கிட்டு இந்த ஓட்டைக்கு நேராக அப்படி அந்த கம்பி அப்படி பார்த்து விட்டாலே அப்படியே ஈஸியாக போயிடுது ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ 4-5 டைம் ஊசி கோத்துட்டேன். அதுதான் ரொம்ப எனக்கு கண்ணு தெரியாத மாதிரி ஒரு மாதிரி கஷ்டப்படுவேன். பவர் கிளாஸ் போட்டால் கூட அந்த ஊசி தெரியாது. அப்படியே அந்த விரல் மேலே வச்சுட்டு அப்படி அந்த கம்பியை அழுத்தினோம்னா உள்ளே போயிடுது. இதே பாருங்க, உள்ளே போயிடுச்சா? இப்போ இதே பாருங்க, அதே தெரியுதா? இப்போ இந்த தெரியறதில் தூக்கி 2 படையாக நூலை வந்து அப்படி விட்றோம். இதே பாருங்க, அந்த நூலே நம்மளுக்கு கண் தெரிய மாட்டேங்குது. உள்ளே வந்துச்சா? இதை இழுத்துட்டோமா? இப்போ பாருங்கள், இப்போ இழுத்ததுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், ஊசிக்கு இந்தாண்ட கம்பி இழுத்துருவோம். இப்போ 2 பக்கமாக வந்துச்சா ஊசி? நூல் வந்துச்சா? இப்போ பாருங்க, ஊசியில் நூல் கோத்துக்குச்சு. எனக்கு வந்து என்னென்னா செல்லு பிடிக்க தெரில, அதான். இப்போ பாருங்கள், ஒரு ஊசி போய் சாதாரணமாக பெட்டி கடையில் கேட்டிங்கன்னா 3 ரூபா சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அன்றைக்கி ஒரு ஹோல்சேல்ஸ் கடையில் தையல் மிஷின் வாங்குகிற இடத்துல போயிட்டு கேட்டாக்கா, எம்மா ஒரு ஊசியாக வாங்கினீங்கன்னா 3 ரூபா 4 ரூபா வரும், இந்த டப்பாயே 30 ரூபா தான்மா, வேணா வாங்கிக்கோங்கன்னாங்க. பார்த்தேன். இதில் வந்து என்னென்னா இந்த பாவத்தை விட்டுருக்குல, இதில் ஒரு ஹோல் மாரி இருக்குது. அந்த ஹோலை வந்து இதுக்கு நேராக வச்சு கவுத்தாக்கா இதில் இருக்கிற ஊசி வரும். அந்த மாதிரி இதில் நிறைய ஊசி இருக்குது. இந்த ஊசி வாங்கினாக்கா அந்த நூல் கோக்கிற தகுடு வந்து ஃப்ரீ ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஃப்ரீ. நல்லா ஆனால் ஈஸியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஊசி நூல் ஈஸியாக கோத்துடலாம். நான் வந்து பழைய ப்ளவுஸுங்க தேய்ச்சி நூல் கட்டாமல் வச்சுருந்தேன்னா அதுக்கு நூல் கட்டலான்னு சொல்லிட்டு இதே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளவுஸு ரொம்ப நாளைக்கு முன்னாடி தைச்சி வச்சுருந்தேன், நூல் கட்டாமல் வச்சுருந்தேன். நிறைய 20-30 ப்ளவுஸ் தைச்சி வச்சுருந்தேன். பாருங்க, இப்போ தான் நூல் கட்டியிருக்கேன். பழைய ப்ளவுஸெல்லாம் ஒன்று தேஞ்சு போச்சு, இல்லை நூல் வந்து போச்சு, இல்லை ரொம்ப டைட்டாக போச்சுன்ற மாதிரி ஆகிடுச்சா. சரி, இப்போ நூல் கட்டுறதுக்காக எடுத்து கட்டிக்கிட்டு இருக்கேன். ஒரு நூல் கட்டணும், மொத்தம் 5 நூல். பார்த்தீங்களா? இதுக்காக தான் அது ஊசி வாங்க போனால் அந்த இது கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். நூல் கோக்கிற வேலை ஈஸி ஆகிடுச்சு.